நேத்து விஜய் ஒண்ணு சொன்னாரு. கேட்டதும் எப்பா சாமின்னு இருந்துச்சு. என்ன கேளுங்க. என்னன்னா 1967யும் 1972யும் தமிழகத்துல நடந்த அரசியல் மாற்றம் மாதிரி தான் உருவாக்குறேன் அப்படின்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. மறைமுகமா தான் தான் அண்ணா, தான் தான் எம்ஜிஆர் சொல்ல விரும்புறாரு. ஏன்னா எம்ஜிஆர் 1972லயும் அண்ணாதுரை அவர்கள் 1967களையும் தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த மாதிரி தானும் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி விஜய்க்கு கேட்க வேண்டிய நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாதுரைட்ட அதுக்கு முன்னாடி 35 வருஷம் அவர் அரசியல் பயணமும் ஒண்ணு இருந்துச்சு. பொது வாழ்க்கை பயணம். அதோட சேர்த்து அவரோட ஐம்பெரும் தலைவர்கள் தான். அண்ணாதுரை மட்டும் கிடையாது. என்.வி. நடராஜன், சொலின் செல்வன் சம்பத்து, மதியழகன், அதுக்கப்புறம் இரா நெடுஞ்செழியன். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? இவங்க 4 பேர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 40 பேர் இருப்பாங்க. நான் 4 பேர் முக்கியமா சொல்றேன். அந்த 4 பேரை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் கூட அவங்க கொள்கை சார்ந்தும், இந்த சமூகம் சார்ந்தும், சமூகத்தின் பிரச்சனை சார்ந்தும், அந்தந்த பகுதி மக்களுடைய சமூக பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, பொருளாதார பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் விடாம பேசக்கூடிய நபர்கள். அது மட்டும் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதழுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இதழுக்காக அவங்க ஆசிரியரா இருப்பாங்க. ஒரு 10 புத்தகமா எழுதியிருப்பாங்க. சொலின் செல்வன் சம்பத் சண்டே டைம்ஸ் உடைய ஆசிரியர். அதுக்கப்புறம் என்.வி. நடராஜன் திராவிடன்றவுடைய ஆசிரியர். இப்படி எல்லா பேரும் புத்தகம் மட்டும் கிடையாது, எழுதுற பழக்கம், பேசுற பழக்கம், பொதுமக்களுடைய பிரச்சனையை எழுப்புற பழக்கம், இதெல்லாம் 20-30 வருஷமா அவங்களோட கை வந்த கலையா இருந்துச்சு. அவங்க அதிலேயே இருந்து ஊறி போனவங்க. அவங்கள போய் உன்னோட ஒப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், அண்ணாதுரைக்கு இப்படி என்னால சொல்ல முடியும். உனக்கு யார் இருக்கா? லயோலா மணியா? புஷி ஆனந்தா?